பிஜேபி ஒரு வாஷிங் மிஷின் அது உள்ள தூக்கி போட்டுருவாங்க. துவைச்சு சுத்தமா எடுத்து காய வச்சு அயன் பண்ணி கொடுத்தாங்கன்னா சுத்தமாயிருவாங்க. அதுக்கப்புறம் வழக்கு தேர்தல் அவங்களுக்கு எதிர்த்து ஜெயில எதுவும் கிடையாது. எதிர்கட்சியில நின்று கேள்வி கேட்டா ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. அவங்களோட சேர்ந்தீங்கன்னா எல்லா வழக்கும் காணாம போயிடும். இப்படித்தான் மக்களை மிரட்டலாம். ஏன்னா அவங்களை எதிர்த்து போராடிய விவசாயிகள் மேல எத்தனை வழக்குகள், ஒரு அமைச்சருடைய மகன் அவங்க மேல வண்டியை விட்டு ஏற்றி 4 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய பிஜேபி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல். நீங்க 100 நாள் வேலை இருக்கானா? யாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்ல. இல்ல, ஆமா இருக்கு, ஆனா இல்ல. ஏன்னா இந்த 100 நாள் வேலை காங்கிரஸ் திமுக ஒன்றியத்திலே ஆட்சியில இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம். 100 நாளாவது கிராமத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக. மோடி ஆட்சி வந்த பிறகு அந்த 100 நாளுக்கு பணம் ஒதுக்குறதே கிடையாது. ஒதுக்குற காசை குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டாங்க. இப்ப இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நாடு முழுவதும், இந்தியா முழுக்க யாருக்குமே 100 நாள் வேலை கிடைக்கிறது இல்ல. கிராமத்துல இருக்கவங்களுக்கு 20 நாள் 25 நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம். அந்த 25 நாளுக்கும் சம்பளம் போட மாட்டாங்க. சம்பளம் ஏறுதா? யாருக்காவது ஏறுறதே இல்ல. தேர்தலுக்கு தான் ஏற்றுவாங்க, வேற எதுக்கு ஏற்றுவாங்க? 6 மாசம் ஆச்சு ஏறி. அதனால இப்படி ஒரு ஆட்சி வேற நமக்கு முன்னாடி இருந்த கட்சி கொண்டு வந்ததுன்னா நாங்க அதை நிறுத்தணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல. இதே போல 15 லட்சம் பேங்க் அக்கௌண்ட்ல போடுறேன்னாரு, போடல. சரி, அதுவாது பரவாயில்ல, போடட்டும், போடாட்டி போட்டோம். ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல காசு கம்மியா இருந்தா புடிச்சுக்கிறாங்களா? கம்மியா இருக்கு, பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு புடிச்சுக்கிறாங்க. மோடி ஆட்சியில கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் அதானி அம்பானி மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வாங்கின கடனை ரத்து செய்யறதுக்கு கொடுத்திருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.